சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் பிரவீன்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். உலகம் இன்றைக்கி மருத்துவத்துறை இரண்டு விஷயங்கள் இனிமேல் டாக்டர் இதுக்கு நிறைய தேவைப்படுவாங்க, இந்த பிரச்சனை பெருகும் அப்படின்னு யோசிக்கிறதுல ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள், கேஸ்ட்ரோ, கண் தொடர்பான பிரச்சனைகள். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நம்ம கெட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். மொபைலாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும். இது ஒரு பக்கம். இந்த 10 மணி நேரம் கண்ணு பார்க்குறது மாதிரி இப்போ 10 மணி நேரத்துக்கு சாப்பிட கற்றுக்கிட்டு இருக்கான் எல்லோரும். டோட்டலாக கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா மருத்துவர்கள் பெரும்பாலும் இந்த சாப்பாடு ஒத்துக்காது, இதை குறைங்க, இது இப்படி சாப்பிடுங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. கேட்குறதுக்கு அந்த அட்வைஸ் நல்லா இருக்கே தவிர நடைமுறையில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த டேஸ்ட் பட்டோடு ஒப்பிடும் பொழுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். ஒரு மனிதனுடைய செரிமானத்திற்கான சக்தி, குடலுக்கானது, செரிமான உறுப்புக்கான சக்தி அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதை தாண்டும் பொழுது தான் குடல் தொடர்பான பிரச்சனை வருது. சரி, இந்த செரிமானத்தினுடைய சக்தியை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கோ வயசான போதும் அல்லது அதை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது டாக்டர்? இது நமக்கு வயிறுடைய செரிமானங்களை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது சார். இப்போ அந்த செரிமானன்றது நம்ம பல்லுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ ஒரு கடினமான பீஸாக இருந்தாலும் நம்ம பல்லில் நல்லா மென்று சாப்பிட்டா தான் அது ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் ஆகும். ஏன்னா நம்ம வயிறு குடலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பீசஸ் சின்னதாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ செரிமானங்கள் ஈஸியாக இருக்கும். அதான் நம்ம டைம் எடுத்து மென்று சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு செரிமானங்களுடைய இது வாயிலேருந்து இந்த எச்சிலேருந்தே அந்த செரிமானத்துக்கான சுரப்பியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் வாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ செரிமானத்தில் நமக்கு லாங் டைம் நம்ம நல்லபடியாக செரிமானம் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பொறுமையாக மென்று சாப்பிடணும். அது இப்போ யாருமே பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே டைம் ரன்னிங்கில் இருக்கிறதுனால, ஃபாஸ்ட் ஃபுட் இதில் இருக்கிறதுனால எல்லாம் வேகமான சாப்பாடு, அவசரத்தியான சாப்பாடுலாம் இருக்கும். ரெண்டாவது, நம்ம வயிறில் அமிலங்கள் சுரக்கும். அந்த அமிலங்கள் சுரக்கிறதுனால தான் நமக்கு பசின்ற உணர்வு தோணுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானங்கள் நடக்குது, வயிறில் புரதங்களோட செரிமானங்கள்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அமிலத்தன்மைகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுட் டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அமிலங்கள் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தொந்தரவு அதிகமாகும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த ஃபுட் டைமிங் மாறும்போது ஃபுல்லாகவே அமிலங்கள் அதிகமாக சுரக்கும் போது அதனால வயிறில் உபாதைகள், அல்சர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை வர சான்ஸ் உண்டு. வயிறு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த அமிலங்களோட மிக்ஸ் பண்ணி, அந்த வைரஸோடைய சுரப்பியோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடலுக்கு அனுப்பும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எடுத்தோடனே குடலுக்கு போயிடாது. மினிமம் 2 மணிலேருந்து 3 மணி நேரம் வயிறில் வாங்கி கொள்ளும், செரிமானம் செய்யும், அப்புறம் திருப்பி குடலுக்கு அனுப்புகிறோம். குடலில் தான் இந்த சத்துக்களை உறிஞ்சுற சக்தியே வரப்போகுது. குடலுக்கு வந்த உடனே அங்கே 2 உறுப்புகள், முக்கியமான உறுப்புகள் இருக்குது, கல்லீரலும் கணையமும். இந்த கல்லீரலேருந்து உருவாகிற பித்த நீரும், பைல்னு சொல்கிற பித்த நீரும், கணையத்தில் உருவாக்கக்கூடிய பேங்காட்டிக் ஜூஸஸும் ஃபர்தராக நமக்கு இந்த ப்ரோட்டீனு, ஃபேட் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சின்ன பீஸாக அந்த மேக்ரோ மாலிகல்ஸ் சொல்கிற பெரிய உருவங்களை சின்ன பீஸாக பிரேக் டவுன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா சிறுகுடலுடைய அதோட வேலையை தொடங்க ஆரம்பிக்கும். அது கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மீட்டர் நீளமுள்ள சிறுகுடல் இந்த சத்துக்களை ஃபுல்லாக அதில் சின்ன விலைன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஹேரோட சின்ன பீஸ் அது சத்துக்களை உறிஞ்ச ஆரம்பிக்கும். ஸோ இந்த கல்லீரல், கணையம், வயிறு, நம்முடைய வாயிலேருந்து ஆரம்பிக்கிற டைஜஷன் ப்ராசஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, குடலில் தான் போய் முடிவடையும். இந்த குடலேருந்து சத்துக்களை உறிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சத்துக்களை நம்ம உடம்பு கிரகிச்சிட்டு நம்மளுடைய மெட்டபாலிஸுக்கு யூஸ் பண்ண போகுது. ஸோ நம்ம இந்த செரிமானங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இத்தனை உறுப்பையும் நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டியிருக்கும். இவ்வளோ சின்ன உறுப்புகளுடைய பல மணி நேர வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆரோக்கியமான உணவு, கரெக்டான டைமுக்கு உணவு, ப்ளஸ் நல்ல தூக்கம். ஏன்னா இந்த எல்லா உறுப்புகளுக்கும் ரெஸ்ட்டு நம்ம தூங்கும்போது தான் கிடைக்கும். நம்முடைய தூக்க குறைபாடுகளும் நம்ம செரிமான குழக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த உறுப்புகளுடைய தீங்கு விளையக்கூடிய சப்ஸ்டன்சஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது, ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது, நமக்கு தேவையான அளவு ரெஸ்ட்டு, நம்ம உடம்பு எவ்வளோ ரெஸ்ட்டு தேவைப்பட்டுதான் அந்த ஈக்குவலாக நம்ம உறுப்புகளுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த ரெஸ்ட்டும் முக்கியம். இது எல்லாமே சேர்ந்தால் தான் நமக்கு செரிமானங்களை வயதானாலும் நம்ம லாங் டேர்முக்கு எல்லா சாப்பாடையும் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ சமீபத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம், கட்ஸ் இதுக்கான மருந்து இதை 14 நாள் எடுத்திங்கன்னா இது சரியாக போய்டும், இதை 20 நாள் எடுத்திங்கன்னா இளமை திரும்பிடும்லாம் நிறையா போடுறாங்க. அதில் இது 100% ப்ரெசர்வேட்டிவ் இல்லாது நேச்சர் அப்படின்னு. நான் விளம்பரங்களுக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மருத்துவருடைய பரிந்துரை அல்லாமல் எடுக்கும் பொழுது என்ன பிரச்சனையை கொண்டு வரும்? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அந்த விளம்பரங்கள் நம்பி தான் நிறைய பேர் எல்லாருமே ஒரு பொருள் ஒன்று வருதுன்னா அதோட விளம்பரத்தை நம்பி தான் அதோட ரீச்சபிலிட்டி இருக்குது. அதை விளம்பரத்தை மட்டும் எப்போவுமே நம்ம முழுமையாக நம்பாமல் நம்மளுடைய செல்ஃப் அனலைஸ் தான் அதில் இருக்கணும்.
ஒரு பொருளை ஒருத்தவங்க வந்து விளம்பரப்படுத்துகிறாங்கன்னா அது நிஜமாகவே நமக்கு தேவைதானா, உண்மையாகவே அது வந்து நேச்சுரல் ஃபுட்டு தானா, ப்ரிசர்வேட்டிவ், ஏன்னா எனிதிங் பேக்டு அப்படின்றத ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் யாராலையும் கொடுக்க முடியாது. நம்ம வீட்டில் வாங்குகிற ஒரு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளே ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே நமக்கு வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதை பத்திரமா வச்சுருந்தா தான் பண்ண முடியும். அப்படிங்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல பேக் ஆகி இன்னொரு இடத்துக்கு வர ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்லி ப்ரிசர்வ்டாக இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்மளால் பண்ண வாய்ப்புகளே கிடையாது. ஸோ எனிதிங் பேக்கில் தான் ப்ரிசர்வேட்டிவ்க்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். அதனால் நமக்கு அது அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, அது என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து எல்லாருமே நம்ம வாங்கும்போது விளம்பரம் நம்பி நமக்கு காசு கம்மியாக இருக்குதா, இது பெட்டராக இருக்குதா அப்படி தான் பார்க்கறமே தவிர, உண்மையாகவே அதுக்குள்ளே என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, இது நம்மளுடைய உடம்புக்கு தேவைதானா, இதனால் நமக்கு தீங்கு விளைவிக்குமான்றது நம்ம யாரும் ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. அது நம்ம வந்து ஆரம்பத்தில் சின்ன அமௌண்ட்டாக இருக்கும், பெரிய உடல் உபாதைகள் வரலைன்னா கூட அதே பழக்கமாக மாறும்போது, அந்த பழக்கங்களுக்கு நம்ம வந்து தொடர்ந்து அடிமையாகும்போது அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் ஏராளம். ஒரு குளிர்பானங்களாக இருக்கட்டும், ஹை ஃப்ரக்டோஸ் இருக்கக்கூடிய நிறைய சிறப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு நமக்கு விளம்பரப்படுத்தும் போது அது வந்து ரொம்ப மாம்பழத்துக்கு நிகராக இல்லை ஃப்ரூட்ஸ்க்கு நிகரான்னு சொல்லும்போது நமக்கு அது ஈக்குவலாக இதை விட அது ஈஸியாக இருக்குல்ல, இதை விட டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு நாமளே போய் வாங்கிடும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகரும் நம்ம லிவருக்கு அவ்வளோ கெடுதல் விளைவிக்கும். நம்மளை அறியாமலேயே அதோடு சேர்ந்து நமக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் சேர்த்து தான் சாப்பிட்றோன்றதை நம்ம உணர்ந்தோம்னா ஒரு லிமிட் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இது நமக்கு இது ஒத்து வராது, நமக்கு தீங்கானதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். விளம்பரப்படுத்துதல் மட்டுமே எப்போவுமே நம்ம நம்பி போகாமல் செல்ஃப் அனலைசிஸ் ஆஃப் அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு புரிதலும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரிசர்வேட்டிவ் கல்ச்சர் அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் இனிமேல் வருங்காலத்தில் நம்மளை பெருசாக பாதிக்கும் டாக்டர்? அதாவது நம்ம இந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணக்கூடிய பல அடிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸில் அதனால் ஏற்படக்கூடிய நமக்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் வந்து பெருசாக ஸ்டடீஸ் பண்ணப்பட்டது கிடையாது. இப்போ ஒரு மருந்துகள் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் கொண்டு வரணும்னா அந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்ட நாட்கள் வந்து அதை வந்து அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், அது சைடு எஃபெக்ட் இருக்கும், எவ்வளோ டோசேஜ் யூஸ் பண்ணணும், இது போட்டால் எவ்வளோ நேரம் நம்ம சைடு எஃபெக்ட் பண்ணுற அத்தனை தரவுகளும் நம்ம வச்சுட்டு தான் நமக்கு ஒரு எஃப்டிஏ வந்து அப்ரூவலே கொடுத்து நம்ம மார்க்கெட் கொண்டு வரோம். கிட்டத்தட்ட மருந்துகள் மாதிரி தான் மற்ற கெமிக்கல்ஸுமே கூட. அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உட்கொள்ளும்போது நமக்கு இமீடியட்டாக எந்த தொந்தரவு இல்லைனா லாங் டேர்மோட எஃபெக்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இதோட சேஃப்டி டோசேஜ் எவ்வளோன்றது நம்ம யாருக்கும் தெரியாது. அப்படிங்கும்போது நமக்கு ப்ரொலாங்டு யூசேஜ் நம்ம நாள்பட்ட நாட்களில் வந்து இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் கண்டெய்னிங் ஃபுட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல்கள்னால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகள் நமக்கு என்னென்ன வரலாம்ன்றது கூட நமக்கு வந்து எக்ஸாக்ட் தரவுகள் நம்மகிட்ட இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு அடிக்குவேட்டான ஸ்டடீஸ் நமக்கு வந்து வேணும். அப்போ நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நமக்கு அது மாதிரியான இது போகும்போது நமக்கு உடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு பலது வர வாய்ப்புகள் உண்டு. அது நமக்கு வந்து ஒவ்வொரு டைம் நம்முடைய சயின்ஸ் வளர வளர தான் நமக்கு அந்த ஒவ்வொரு இதுவுமே இதுக்கு வந்து கெடுதல் வர வாய்ப்புகள் இருக்குது, இதை நம்ம தடை விதிக்கிறோம், அப்போ இதுக்கு போல் மாற்று இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது டே பை டே நமக்கு அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி எடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து முடிந்த வரைக்கும் இயற்கையை சார்ந்த உணர்வுகள் நமக்கு நல்லது. அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் நம்முடைய வேலை மிச்சம், நமக்கு வந்து டைம் கன்சியூமிங் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், செலவு பண்ணுறது எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்மளுடைய உடலுக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு உணவுக்கு நம்ம ஒரு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக நம்ம வந்து வாங்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைமை ஒரு நேர விரயமாக கருதாமல் அதை நம்ம ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவுகளுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. குழந்தைகள் ஆசைப்படுகிற இந்த ஜங்க் ஃபுட்னு சொல்கிறோம்ல, கூல்ட்ரிங்காக இருக்கட்டும் அல்லது அவங்க சொல்லக்கூடிய வெளிநாட்டு உணவு வகைகளாக இருக்கட்டும், இதை வந்து பெற்றோர்கள் அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி கொடுப்பேன் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி கொடுக்குறதும் இருக்குது. ஒரு பிறந்தநாள் பார்ட்டின்னு போகுது, அந்த பார்ட்டியில் இது கிடைக்கும்னு அந்த குழந்தைங்க கொண்டு போய் அவங்க தெரிஞ்சாலும் விட வேண்டியிருக்கு. ஸ்கூல்ஸ்லையும் அதான் பெருசாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடைவெளியில் குழந்தைகளுடைய எடை கூடுதல், வெயிட் அப்படிங்கிற ஒபிசிட்டி அன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய ஸ்கூல் சில்ட்ரனை சாப்பாடு கொஞ்சமாக தான் சாப்பிட்றான் வீட்டில்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய வெயிட் போட்டிருக்கும். இந்த வெயிட் போடுறது அப்படிங்கிறது வந்து குறிப்பாக உணவு பழக்கத்தினால உள்ளது. பெற்றோர் எந்த வகையில் குழந்தைகளுக்கு எடை கூடாமல் இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க முடியும் டாக்டர்? ரொம்ப நாளாக நம்மளுடைய கண்ட்ரி மேலே நம்மளுடைய கல்ச்சர் மேலே ஏற்பட்ட பாதிப்புடைய ஒரு விளைவு தான் சார். நம்ம வந்து என்னோடய அப்பா அம்மா வந்து ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் ரீச் பண்ண அவங்க ஏஜாக இருக்கட்டும், நான் ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் ரீச் பண்ண ஏஜாக இருக்கட்டும், இப்போ நம்ம குழந்தைகள் வெஸ்டர்ன் ஃபுட் ரீச் பண்ணியிருக்கு, எல்லாமே டிஃப்ரென்ஸ் நமக்கே தெரியும். சரியா? அம்மா அப்பாலாம் 40 வயசு 50 வயசில் சாப்பிட்ட ஒரு பீஸா பர்கரை நான் 20 வயசில் சாப்பிட்டேன், என் குழந்தை 3 வயசு 4 வயசில் சாப்பிட்ற எல்லாமேக்கு இப்போ அந்தளவுக்கு வந்து வியாபாரப்படுத்தப்படுது, சந்தைப்படுத்தப்படுது. இந்த ஃபுட்டெல்லாம் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஃபுட்டு தான். இதையும் சாப்பிட்ற கல்ச்சர் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இதை ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக நம்ம எப்படி அரிசி கோதுமை இட்லி தோசை சாப்பிட்றோம், அதே மாதிரி இதை ஸ்டேபிள் ஃபுட்டாக சாப்பிட்ற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமான ஜெனட்டிக் அந்த எத்னிசிட்டி வந்து நமக்கு ஃபிட் ஆகாது.
இப்போ இந்தியா வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி போகிறதுனால வெஸ்டர்ன் உலகத்தில் நம்ம காமனாக பார்க்கப்பட்ட இந்த ஒபிசிட்டி, ஃபேட்டி லிவர், ஐபிடி இந்த மாதிரியான வயிறு குலசம் நிறைய டிசீசஸை இப்போ காமனாக நம்ம இந்தியாலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி சைல்டுஹுட் ஒபிசிட்டி இஸ் வெரி வெரி இன்க்ரீஸிங். அது நமக்கு அதிகமாக எத்தனையோ குழந்தைகள் 15 வயசுக்குள்ளேயே ஒபிசிட்டின்ற ரீச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு வந்து அதுக்கு முக்கியமாக உணவு பழக்கம் ஒரு பக்கம், செடனரி லைஃப் ஸ்டைல் இன்னொரு பக்கம். நம்மளுடைய உடல் உழைப்புக்கு சின்ன பிள்ளையாக நான் வந்து ஓடி ஆடி விளாண்ட காலம்லாம் இப்போ எங்கேயுமே இல்லை. ரொம்ப ரேராக ஒரு 1 ஹவர் ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் குழந்தைக்கு ஒரு அவுட்டோர் கேமிங் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டீஸே உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் ஸ்கூலில் ஒரு பிடி பீரியட் இந்த மாதிரி தான் வந்தாலே ஒழிய பேரண்ட்ஸ் நம்ம வந்து நமக்கு இருக்க ஒர்க்கு லோடு கல்ச்சரில் அவங்கள வெளியே கூட்டி போய் விளாட வைக்கிறதுக்கோ இல்லை இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து எல்லாரும் சேர்ந்து விளாட்ற மாதிரியான சுச்சுவேஷன் இது வெரி வெரி லெஸ். அதெல்லாம் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஒபிசிட்டி கூட இருக்குது. ப்ளஸ் வெஸ்டர்ன் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாமே நம்ம வாரம் ஒருக்க தான் அப்படின்னு நம்ம அலோவ் பண்ணுறோம். ஆனால் அது எப்படினாலும் இதோட விளைவுகளும் அங்கே இருக்க தான் செய்யும். நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது, விளம்பரப்படுத்தப்படுது அப்படின்றத நோக்கி தான் நம்மளும் போகிறோம். ஈஸியாக நம்மளே ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணால் டெலிவரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறோம். குழந்தை அழுகுது, கேட்குது, அந்த டேஸ்ட் பிடிக்குது. அந்த டேஸ்ட்டு பிடிக்க காரணமே அதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரக்டோஸு, இந்த சுகர் தான். ஒரு கிராம் ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டில் எடுத்து நம்ம சுகர் எவ்வளோக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50-60 கிராம் சுகர் இருக்கும். நம்ம அவ்வளோ ஜீனியை கொடுத்து சாப்பிட முடியாது. ஆனால் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் நம்ம ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளே போகிற இந்த சுகர்னால் வரக்கூடிய எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? அது ஸ்பெண்ட் பண்ணாட்டி அது கல்லீரலில் ஃபேட்டாக மாறும், உங்கள் உடம்புல வந்து தொப்பை வைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின், ஒபிசிட்டி வரதான் செய்யும். ஒன்ஸ் ஒபிசிட்டி வந்தால் அது பிடிச்சிட்டு நூல் பிடிச்சாப்புல சுகரு, ஃபேட்டி லிவர் டிசீசஸு, கார்டியாக் இஷ்யூஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதை பேரண்ட்ஸு என்ன தான் குழந்தைங்களை அடம் பிடிச்சாலும் நாம தான் அவங்களுக்கு சேஃபு அப்படின்றத நம்மளோட லெவலுக்கு கொண்டு வரணும். அவங்க என்ன தான் அடம் 2 தடவை 3 தடவை அழுவாங்க. 4 தடவை ஒரு பேட் ஃபுட்டு அப்படின்னு நம்ம சொல்லி பழகப்படுத்திட்டோம்னா அவங்களே விட்டுருவாங்க. அது ஃப்யூச்சரில் அவங்களுக்கும் அந்த ஃபுட்டை பற்றி ஒரு அனலைசிஸ் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். இந்த எல்லா சுகர் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய கல்ச்சருக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டோமான்னு கேட்டால் நம்ம கட்ஸ் இன்னும் அடாப்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம். நம்ம வெஸ்டர்ன் நோக்கி போக போக அங்கே உள்ள நோய்கள் நமக்கு இந்தியன் மக்களுக்கும் ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்தியன் எத்னிசிட்டி வந்து டயபெட்டிஸ் ப்ரோன் எத்னிசிட்டி. நம்மளுடைய ஜீன் வந்து உலகத்திலேயே டயபெட்டிஸ் மக்கள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இன்னும் அது வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் போகும். மற்ற குடல் உபாதைகள் வரக்கும் வாய்ப்புகள் உண்டு. கேஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அடிப்படையாக எல்லாரும் பேசுகிறது ரொம்ப காமனாக தினமும் கூட சொல்லலாம். நெஞ்செரிச்சல், அதுக்கப்புறம் ப்ளோட்டிங்னு சொல்கிறோம், எது கழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் வீட்டில் ஒருத்தர் வந்து 3 இட்லி சாப்பிட்றாரு, 2 சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது, சாப்பிட்டுட்டு போகிறார். அவருக்கு அது ப்ளோட் பண்ணலை. அதே இட்லியை அவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாரு. ஆனால் இங்கே சாப்பிட்ற அதே 2 இட்லிக்கே ப்ளோட் பண்ணது இந்த நெஞ்செரியுது. ஸோ சமையல் அப்படிங்கிறது, உணவு வகைங்கிறது ஒரே மாதிரி தான் 2 இடத்துலையும் பயன்படுத்தப்படும் பொழுது ஏன் ஹோட்டலில் சாப்பிட்டா மாத்திரம் உடனடியாக ஒருத்தருக்கு ஒவ்வாமை, ஒப்புக்கொள்ளாமை அல்லது நெஞ்செரிச்சலுங்கிறது ஏற்படுது? இதுக்கான பதில் வந்து நம்ம ரா ஃபுட்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். நம்ம வந்து வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நாம் போய் ஒரு உளுந்தோ அரிசியோ வாங்கி நம்ம வீட்டில் அரைக்கிறதுக்கும் ஹோட்டலில் நீங்கள் கிச்சனை நேரடியாக பார்க்க முடியும். பட் என்ன மாதிரி ரா ஃபுட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு வந்து அந்த ஃபுட்டோட தரத்துலேருந்தே இது ஸ்டார்ட் ஆக வாய்ப்புகள் உண்டு. எல்லா ஹோட்டலையும் இந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. பட் சில சமயங்களில் அது ஒரு காரணமாகவும் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வாய் வழியாக போகக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மாலிகுல்ஸையுமே உங்கள் உடம்புல உள்ள அந்த உறுப்புகள் கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி செப்பரேட் பண்ணணும். இது கார்போஹைட்ரேட்டு, இது ஃபேட்டு, இது ப்ரோட்டீன் அப்படின்னு பிரித்து அதை உறிஞ்சிடும். இது விட்டமின்ஸ், இது தேவையானது. அப்போ இது எல்லாத்துலேயும் சேராத சில சப்ஸ்டன்சஸை நமக்கு என்ன பண்ணுவோம், அது அப்படியே கழிவுகளாக போகும். அந்த கழிவுகளை ஃபுல்லாக உங்கள் குடலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் அந்த கழிவுகளை யூஸ் பண்ணி தான் அது மெட்டபாலிசம் நடக்கும். அந்த மெட்டபாலிசம் நடக்கும்போது தான் நிறைய அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கிறது, ஃபெர்மெண்டேஷன்லாம் வர ஆரம்பிக்கிறது. அது கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ப்ளோட்டிங்கு, ஏப்பம் இந்த மாதிரி தொந்தரவு வர ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு தேவையான உணவுகள் இல்லாத மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே உங்கள் கட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, இந்த கட் பாக்டீரியான்றது ஒரு எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உள்ள ஒரு ஏரியா தான். ஏன்னா நமக்கு வந்து பிரெயினில் உள்ள ஒரு ஹார்மோன்ஸோட தூண்டுதல் உங்கள் வயிறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் நம்ப முடியுங்களா? கட் பிரெயின் ஆக்சிஸ்ன்றது ஒரு பெரிய ரோல் இருக்குது. மூளையில் ஏற்படக்கூடிய பார்க்கின்சன், நரம்பு மண்டல வியாதிகள் பலருக்கு உங்கள் குடலிருந்து தான் ஆரம்பமாக இருக்கலான்ற அளவில் இப்போ அதை வந்து ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்குது. ஸோ கட் பாக்டீரியா இஸ் அ பெரிய இம்பார்ட்டன்ட் திங். அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம குடல் பாக்டீரியாக்கெல்லாம் மெயின்டைன் பண்ண போகுது. நம்ம எதை கொடுக்குறோமோ அதுக்கேற்றப்போ அந்த பாக்டீரியாக்கள் வளரும். அப்போ அதிகமாக கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியா வளரும் போது நமக்கு அதிகமான கேஸ் வரக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ நம்ம பெரும்பாலும் எல்லா மருத்துவரும் சொல்கிறாங்க, இந்த கொலோனல் கேன்சர் மாதிரியான விஷயத்தை
அத்தனை பேருக்கும் சரியாக வலியுறுத்துது அரசாங்கம், இலவசமாகவோ எல்லாரும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி ஒரு காலத்தில் நம்ம நோய் தொற்றுக்காக அம்மை நோய் மற்றதை தவிர்க்கிறதுக்கு நம்ம பண்ணோம், பார்க்கின்சன்ஸ் மாதிரியான வியாதிகளில் அந்த மாதிரியான ஒரு தொற்றுக்கான விஷயங்களில் நம்ம போகிறோம். ஆனால் கூட எண்டாஸ்கோபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கும் வந்து நமக்கு புழக்கத்தில் இருந்தாலும், நடைமுறையில் அது இருந்தாலும், இப்போ இவ்வளோ கிளாரிட்டி வைஸ் பார்த்தோம்னா ஒரு தடவை நீங்கள் எண்டாஸ்கோபி பார்த்துட்டிங்கன்னா அடுத்து எத்தனை வருடங்களுக்கு, எத்தனை மாதங்களுக்கு, எத்தனை நாட்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எண்டாஸ்கோபி மறுபடியும் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு முடிவுக்கு வரலாம் டாக்டர். அந்த என்ன காரணத்துக்காக பண்ணப்படுதுங்கிறத வச்சு தான் அதை முடிவு பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுகள் உண்டு. அதில் குடல் கேன்சருக்கு முக்கியமான ஸ்க்ரீன் டெஸ்ட்டு கொலனோஸ்கோப்பின்னு சொல்லப்படக்கூடிய ஆசன வழியாக பண்ணக்கூடிய இந்த எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர் தான். ஏன்னா இப்போ மேலை நாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாக ஒரு ஏஜ் கட் ஆஃப் இருக்கும். 50 வருடங்களுக்கு மேலே, 50 வயதுக்கு மேலே யாராக இருந்தாலும் கோலனோஸ்கோபி கட்டாயம். ஏன்னா அங்கே வந்து கோலன் கேன்சர் இன்சிடென்ஸ் அதிகங்கிறதுனால அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கோலனோஸ்கோபி பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு முந்தின ஸ்டேஜ், இந்த பாலிப்புன்னு சொல்லக்கூடியது கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் அந்த அளவில் இருந்ததுன்னா நமக்கு கொலனோஸ்கோபி மூலமாகவே அதை ரிமூவ் பண்ண முடியும். ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கவங்கள க்ளோஸ் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்க எண்டோஸ்கோபி கொலனோஸ்கோபி பண்ணுங்கள், இல்லை 5 வருடங்களுக்கு ஒருக்க கொலனோஸ்கோபி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எதுவுமே இல்லாதவங்களுக்கு 10 வருடங்களுக்கு ஒரு தடவை கொலனோஸ்கோபி பண்ணால் போதும். இது வந்து கோலோரெக்டல் கேன்சர் சொல்லக்கூடிய குடல் கேன்சருக்கான சர்விலன்ஸ் ப்ரோக்ராம். அதே மாதிரி வயிறு கேன்சருக்கும் உணவு குழாய் கேன்சருக்கும் இந்த சர்விலன்ஸ் ப்ரோக்ராம் உண்டு. அதுக்கும் நமக்கு வந்து எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக இருக்க ஒரு நோயாளிக்கு நமக்கு வந்து ரெகுலர் ஸ்க்ரீனிங் வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணால் கூட போதும். ஆனால் இதே குடலில் வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, உணவு குழாயில் பேரட் ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து உணவு குழாய் கேன்சருக்கு ஒரு முந்தின ஸ்டேஜாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களாம் இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸ் கூட நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பயாப்சி எடுத்து இயர்லியாக பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம டெஸ்ட்டுகள் பண்ண சொல்லுவோம். ஸோ எந்த மாதிரியான காரணங்களுக்காக நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறோம்னு வச்சது டியூரேஷன். சாதாரண ஒரு அசிடிட்டி ப்ராப்ளத்துக்காக ஒரு எண்டோஸ்கோப் பண்ணுறவங்களுக்கு திரும்ப திரும்ப பண்ணி ஆகுன்ற கட்டாயம் கிடையாது. இது ஒரு டே கேர் ப்ரொசீஜராக எந்த ஒரு பெயினும் இல்லாமல் ஒரு மைல்டு ஐவி செடேஷன் மூலமாகவே அவங்களுக்கு எந்த கம்ஃபர்ட் இல்லாமலே பண்ண முடியும். பண்ணது கூட தெரியாமல் கூட வி கேன் டூ. அது மூலமாக நமக்கு வந்து வி கேன் ரீச் மெனி பீப்புள்ஸ். நமக்கு நிறைய மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீ கேன்சர்ஸ் கண்டிஷனை டயக்னோஸ் பண்ணோம்னா பின்னாடி ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணையம்னு வரும்பொழுது, அதாவது லிவர் பக்கம், லிவருக்கு வந்து வரும்பொழுது இதில் இருந்து வர்ற எல்லா விஷயங்களும் கடைசியாக லிவருக்கு வருது, அதுவும் அதை ஃபில்டர் பண்ணுது, கரெக்டுங்களா? ஆனால் இவ்வளவு ஃபில்டர் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லா இடத்துலேருந்து வடிகட்டப்பட்டு கடைசியாக லிவருக்கு வரும்பொழுதும் எந்த விதத்தில் அது லிவரை பெருசாக பாதிக்குது டாக்டர்? நமக்கு சார், அதாவது லிவர் வந்து ஒரு பெரிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய சுரப்பி. கிட்டத்தட்ட 1-2 கிலோ கிட்ட நம்ம உடம்புல ஒரே ஆர்கன் வந்து லிவர் மட்டும்தான். இது நமக்கு எக்கச்சக்க வேலைகள் பண்ணுது. நமக்கு உணவு செரிமானம், உணவில் இந்த வந்து ஆர்கன் உணவில் வந்தக்கூடிய சத்துக்களை ஸ்டோரேஜுங்கிறத தாண்டி பல வேலைகள் செஞ்சிட்ருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நான் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு பிரேக் டவுன் பண்ணாலும் குடலேருந்து உறிஞ்சப்பட்டு சிறு சிறு ரத்த குழாய்கள் மூலமாக லிவருக்கு தான் போய் சேரும். லிவருக்குரிய பெரிய ரத்த குழாயில் லிவருக்கு தான் ஃபஸ்ட்டு போய் சேரும். இந்த லிவர்லேருந்து தான் மற்ற உறுப்புகளுக்கும் ஹார்ட்டுக்கும் செப்பரேட் பண்ணி போகும். நமக்கு அதீதமாக உள்ள அந்த ஸ்டோரேஜை வந்து லிவர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதிலேயே கார்போஹைட்ரேட், கிளைக்கோஜன் ஸ்டோர் பண்ணிக்கும், கொலஸ்ட்ராலை ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ப்ரோட்டீன்ஸை மசில்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு செக்ரியேட் பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக போகும்போதோ இது இல்லை மற்ற அதிகமான ஸ்டோரேஜ் போகும்போது அது மற்ற ஆர்கன்ஸ் சேரும்போது அந்த லிவர் இந்த ஃபேட்டு, இந்த கார்போஹைட்ரேட்ஸே அந்த லிவரோட வேலைகளை குறைக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் நம்ம எடுக்கக்கூடிய மற்ற நச்சு பொருட்களும் நம்ம வாயிலே எது போனாலும் லிவரை பைபாஸ் பண்ணி தான் சர்க்குலேஷனே போகுது. மாத்திரைகளாக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், எல்லா நச்சு பொருட்களுமே உங்கள் லிவரை தாண்டி தான் சர்க்குலேஷன் போக வேண்டி வரும். அப்போ அந்த லிவர் அந்த நச்சு பொருட்கள் உங்கள் உடம்புல கலக்கக்கூடாதுன்றதுனால டீடாக்சிவேஷனும் அது பண்ணும். ஒவ்வொரு மருந்துகளையும் டீடாக்சிஃபை பண்ணுறதுலேருந்து அதோட மெட்டபாலிசம் நம்ம உடம்பு தீங்கு விளைவிக்காமல் உடம்புல வெளியேற்றுறதுலேருந்து எல்லாமே லிவர் பிளேஸ் மேஜர் ரோல். இந்த கல்லீரலில் வந்து இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால லிவர் ஃபங்க்ஷன் குறையும் போது தான் நம்மளோட விளைவை வந்து வெளியே பார்க்க ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட 70% கல்லீரல் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் குறைஞ்சால் மட்டும்தான் வெளியே நமக்கு வந்து ஒரு உடல் உபாதையாகவோ தெரியாது. அது வரைக்கும் அது வந்து 30% இருந்தால் கூட அது நமக்கு ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு நம்ம உடம்பு தீங்கு விளைவிக்காமல் இருக்கணுன்றக்காக உணவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி, இந்த மருந்துகளாக இருக்கட்டும், ஆல்கஹால் எல்லாத்தையும் அதை செக்ரியேட் பண்ணி நச்சுத்தன்மை நீக்கிக்கிட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கல்லீரல் இந்த ஃபேட்டுனாலேயும் ஆல்கஹால்னாலேயும் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு வந்து எல்லா அதுக்கான உபாதைகள், மஞ்சக்காமாலையிலேருந்து எல்லா உபாதைகளும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். மஞ்சக்காமாலையை குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் டிரான்ஸ்பிளான்ட், மாற்று அறுவை சிகிச்சை அல்லது வந்து லிவர் அறுவை சிகிச்சைக்கு போகிற அளவுக்கு மஞ்சக்காமாலை ஒருத்தர் பாதிக்குமா? மஞ்சக்காமாலைங்கிறது வியாதி கிடையாது, அது ஒரு நோயோட அறிகுறி. எப்படி காய்ச்சல்ன்ற ஒரு நோயோட அறிகுறியோ அதுக்கு வந்து டெங்கு, மலேரியா, காய்ச்சல் டயக்னோஸ் பண்ணுறோமோ அதே மஞ்சக்காமாலைன்றதும்
கல்லீரல் புண்ணானா அதுக்கான அறிகுறி, அது ஏன் புண்ணாச்சுன்றதை நம்ம பார்க்கணும். அதை பொறுத்து தான் நம்ம காரணங்கள், ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாறும். சாதாரண ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், இ வைரஸ் இதுலேயும் மஞ்சக்காமலை வர தான் செய்யும். இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஒரு மாதங்கள்லேருந்து 3 மாதங்கள் நம்ம சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்தாலே பேஷண்ட் நல்லபடியாக ரெக்கவர் ஆகி ஃப்ரீயாகவே போயிடுவாங்க. லிவரும் நார்மலாகவே ரெக்கவர் ஆகும். ஆனால் சில மஞ்சக்காமலைகள் உண்டு. பி வைரஸாக இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸாக இருக்கட்டும், ஆல்காலில் ஏற்பட்ட மஞ்சக்காமலையாக இருக்கட்டும், மருந்துகள் ஓவனான மஞ்சக்காமலையாக இருக்கட்டும், கேன்சரான மஞ்சக்காமலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ப்ரோக்ரெசிவ் டிசீசஸ். இதெல்லாம் நாள்பட கவனிக்காமல் விட்டு அந்த லிவரை இன்னும் டேமேஜ் பண்ணும்போது, நான் சொன்ன அந்த 70% 80% லிவர் டேமேஜ் ஆகும்போது நம்ம லிவர் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். லிவர் ஃபெயிலியர்னு வரும்போது தான் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரோலே வரும். மற்றபடி லிவர் ஃபெயிலியருக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம லிவர் ரெக்கவர் ஆக ஒரு சான்ஸ் வரும். ரீஜென்ரேஷன் ஆகிற ஒரு முக்கியமான ஆர்கன் லிவர் இருக்கிறதுனால மருந்துகள் மூலமாக அதற்கான அந்த ஏஜென்ட்ஸ், அஃபெண்டிங் ஏஜென்ட்ஸ், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது, மருந்துகள் அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த லிவரே நார்மலாக கொண்டு வரக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இது ஒரு ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு, மருந்துகளையும் மீறி லிவர் அதை கண்டுபிடிக்கிறோமோ லிவரை தாண்டி போகும்போது நமக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பெரிய ரோல். ஏன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மூலமாக இந்த கல்லீரலுக்கு பதிலாக ஒரு மாற்று கல்லீரலை நமக்கு இறந்தவங்க தானம் கொடுக்கறது மூலமாகவோ, இல்லை கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் யாராவது முன் வந்து கொடுக்கும்போதோ, அதிலேருந்து ஒரு பகுதி எடுத்து வைக்கும்போதோ, அந்த லிவர் செஞ்ச அத்தனை வேலையிலையும் இந்த லிவர் செய்யும்போது அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு மறுவாழ்வே கொடுக்க முடியும். அது ஒரு மறுபிறப்பு மாதிரி தான். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு மறுபிறப்பு மாதிரி தான் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இன்றைக்கி இந்த விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040166. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.